ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கும் இங்கு நோய்களும் வியாதிகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடந்த இரவு முழுவதும் நம்முடைய நாசியிலே சுவாசம், இருதய துடிப்பு, ஜீரண உறுப்புகளிலே எந்த பாதிப்பும் இல்லை. இரத்த கொதிப்போ சுகரோ ஹைக் அதிகமாகாமல் காத்தார். உயிரோடு எழுப்பினார். அது முதலாவது. ரெண்டாவது, உண்ண உணவு, உடுக்க உட, தங்க இருப்பிடம் தந்திருக்கிறார். வேலையை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு வேலை இல்லை. திருமண வாழ்க்கை, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வேலை, ஊழியம், குழந்தை பாக்கியம், பதவியில உயர்வு, பிஸ்னஸ், ரிட்டையர் ஆன பிறகும் கர்த்தர் சமாதானமாய் வாழ வைத்திருக்கிறார். ஒரு நாள் போவதே சிலருக்கு பல யுகங்களாக இருக்கும் பொழுது என் தேவன் இந்த நாளிலே கடக்க பண்ணினார். அதற்காக நன்றி சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஃபாதர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோன்னு சொல்லுங்க. ஆமாண்டவரே, நீர் இல்லைன்னா நாங்கள் மண்ணுக்குள்ளே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கேயாவது ஐசியூவில், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கோ தெருவில், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஏதோ மூளையில், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஏதோ ஒரு நடு தெருவில் நாங்கள் திக்கற்று கிடப்போம். நீங்கள் இருப்பதனாலே நாங்கள் ஜீவிக்கிறோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல நான் ஒன்றுமில்லை. இது ஒரு பழைய பாடல், அனைவருக்கும் தெரியும். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் நான் இல்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் நான் இல்லை. பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா, உம்மாலன்றே எந்தன் விருப்பமும் ஓட்டம் வீணே. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல, கர்த்தாவின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திர செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளையின் கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. எந்தன் நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைக்கிறேன். ஆமென். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல நான் ஒன்றும் இல்லை. கொடியானது
என்றும் தனியே கனித்தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்தீர்ந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். கொடியே உம்மில் நிலைத்தீர்ந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். கைகளை உயர்த்துவோம். சாலமோன், மோசே, தாவீது, யோசுபாத்து, நிறைய தீர்க்கதரிசிகள் அப்படிதான் கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. நல்ல விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தினால் அந்த அற்புதத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர். நம் கடமை என்னன்னா கைகளை உயர்த்தி நம்மை காண்பிப்பது தான். பேதுரு கைகளை உயர்த்தி காண்பித்தான். எதுக்கு? எப்போ? முழுகி போகிற சமயத்தில். ஆண்டவரே, நான் முழுகி போகிறேனே. கரத்தை பிடித்தார், தூக்கி நிறுத்தினார், கூட நடக்க வைத்தார். சாலமோன் ஜெபம் பண்ணான். நீங்கள் இன்னைக்கு ரிசல்ட் 12th, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த CBSE ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது. கையை உயர்த்துங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். நிறைய தோல்விகளை சந்தித்த நம்முடைய குடும்பங்களிலே இனி அந்த தோல்வி பிசாசு ஏன் தோல்வி யார் கொண்டு வருது தெரியுமா? பிசாசு கொண்டு வருகிறான். நிச்சயமாகவே அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. தோல்வியை கொண்டு வந்து நம் குடும்பத்தை சீரழிக்க, விசுவாசத்தை குலைக்க, நம்மை பாவத்தில் தள்ள அவன் விரும்புகிறான். நம் பிள்ளைகளை அழிக்க, கொல்ல அவன் வகை தேடுகிறான். அதற்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவருடைய இரத்தத்தை கையில் பிடிச்சுக்கோங்க. வேதத்தில் கையை பிடிச்சுக்கோங்க. அவருடைய வார்த்தை தான் நமக்கு சத்தியம். அந்த வார்த்தையை கையை வைத்துக் கொள்ளுங்க. இரத்தத்தை கையில் எடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் பிள்ளை ஜெயம் பெற்றால், நல்ல மதிப்பெண் பெற்றால், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்லூரியில் ஒரு சிறந்த படிப்பு கிடைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. குழந்தை இல்லையா? நல்ல கையை உயர்த்திங்க. நீங்கள் கையை உயர்த்தும் பொழுதே உங்கள் வயிறு நிரம்பும். உங்கள் யூட்ரஸில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். நீங்கள் கையை உயர்த்தும் போதே எங்கள் இருதயத்தில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் விலகும். நீங்கள் கைகளை உயர்த்தும் போதே அப்படியே ஜீரண உறுப்புகள் எல்லாம் சீராகும். என் கைகளை உயர்த்தும் போதே உங்கள் நாசியில் இருக்கிற சுவாசங்கள், நுரையீரலில் இருக்கிற எல்லா அந்த அழுத்தங்கள் வெளியேறும். கைகளை உயர்த்தும் பொழுது சிலருடைய டிவி இந்த காலத்தில் வராது, ஆனாலும் ஒரு சிலருக்கு ஏதோ அந்த டிபி நோய் இருக்கிறதாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த டியூபர்குலோசிஸ் இயேசுவின் நாமத்தில் அந்த அறிகுறியே இல்லாமல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேன்சருக்காக ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொல்கிறார். தினந்தோறும் ஜெபிக்கிறேன். விஷ்ணு பிரியா குழந்தையிலேயே கேன்சர். அந்த பிள்ளையை நீங்கள் ஜீவனை கொடுத்து இந்த காலை ஜெபத்தில் சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரை. இன்னும் பலர் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. கையை உயர்த்துங்க. காணா ஒரு கல்யாணத்தில் நீர் கலந்து கொண்டு அந்த ஆசீர்வதித்த அந்த நிகழ்ச்சியை நாங்கள் முழுசாக நம்புகிறோம் ஆண்டவரை. நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யுங்க. அப்படி செய்யலைன்னா அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பாதி பேர் அதை அனுபவிக்காமலே போயிடுவாங்க. இந்த முந்தின திராட்சரசத்தின் மகிமையை, முந்தின திராட்சரசத்தின் அந்த சுவையை காட்டிலும் பிந்தின திராட்சரசத்தின் சுவை மிகவும் பெரிதாக இருந்தது. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, இதுக்கு முந்தி சாப்பிட்டவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக, இதற்கு முன்பாக திருமணமானவர்களுக்கு முன்பாக, இந்த பிந்தின வாழ்க்கை வாழ நீர் கொடுக்கிற அந்த திருமண இணைப்பில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சொல்லுங்க, பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர்.
வேலையில் தடை இருக்கா, சாபம் இருக்கா? இயேசுவின் நாமத்தில் எவ்வளோ இடத்துல நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன், ஆனால் ஒரு காலும் வரல. இயேசுவின் நாமத்தில் அப்படியே கையை உயர்த்துங்க, அந்த சாபங்கள் மறையட்டும். ஆண்டவரே, நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள். நாங்கள் எல்லாருக்காக உயர்த்துகிறோம், திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்திற்காக நீங்கள் பதில் கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவர்களுடைய ஜெபத்திற்காவது பதில் கொடுங்க என்று சொல்லி இன்னும் தாழ்மையோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏனென்றால் நம்ம 2-3 பேர்களை நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறாள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொருவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி நம்ம இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது வேலைக்கான வாய்ப்புகள் திறக்கப்படும், விசா கொடுக்கப்படும். அநேகர் விசா அடைத்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மார்க் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தது தான். அப்போது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இங்கே தான் ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களை நியமித்து அவர்களை 2 பேராக அனுப்புகிறார். அவர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். எப்படி ஊழிய செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். நீங்கள் போங்க, வியாதிஸ்தர் மேலே கைகளை வைங்க, அவங்க சொஸ்தமாவாங்க அல்லது ஆரோக்கியம் அடைவாங்க. பிசாசுகள் மேலே கைகளை வைங்க, பிசாசுகள் அலறி கொண்டு போகும். நீங்கள் அது நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் பணப்பை கொண்டு போக வேண்டாம், அல்லது கை தடி மாத்திரம் கொண்டு போங்க, யார் வீட்டிலும் தங்காதீங்க, யாராவது ஒருவர் வீட்டில் தங்குங்க, அவங்க வீட்டில் அவங்க இடம் கொடுத்தா அவங்க வீட்டில் இருங்க. அப்படி இடம் கொடுக்கலன்னா உங்கள் கால்களில் அந்த பாதரட்சியில் இருக்கிற தூசியை உதறி விட்டு போங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போகிற பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க. அப்படின்லாம் சொல்லி அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி வந்து அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, இயேசுவே, ரபி, போதகரே, ஆண்டவரே, உங்கள் பேருனாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதிஸ்தலை குணமாக்கினோம், சில முக்கியமான வியாதிகள், யாராலும் குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் குணமாக்கினோம் என்றெல்லாம் அவங்க நல்ல ரிசல்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவரிடத்துல இந்த ஒரு தகப்பன் தம் மகனை கொண்டு வருகிறான். அவர்களாலே ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிட்டு. இதில் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல வேளைகளில் இந்த தவறும் நானும் செய்திருக்கிறேன். அது தவறு என்று சொல்ல முடியாது, நம்முடைய விசுவாச குறைச்சல் என்று சொல்லலாம். நம்முடைய விசுவாசம் கீழே இறங்கும் பொழுது, அந்த நம்பிக்கை குறையும் பொழுது, நமக்கு எதிராக எல்லாம் வரும் பொழுது, சூன்யமாகிற பொழுது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கும் பொழுது, நாம் ஆண்டவரை தேடி போக மாட்டோம். இதுதான் உண்மை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் வேறு மதமாக பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறது உண்மை. அது நாம் ஆண்டவரை தேடி போக மாட்டோம். இதற்கு முன்பு நிறைய ஜெபித்திருப்போம், உபவாசித்திருப்போம், சர்ச்சில் போயிட்டு முழங்கால நின்று நாம் ஜெபித்திருப்போம். பல நேரங்களில் நமக்கு ஆண்டவர் பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது
நாம ஜெபிப்பதை நிறுத்திடுவோம். அது உண்மைதானே? ஜெபிக்க முடியாது. ஏன்? மாறா என்ன செய்வோம்னா, அதையும் சொல்றேன். மாறா என்ன செய்வோம்னா, நம்ம ப்ரேயர் ஹெல்ப்பர்ஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஜீசஸ் கால்ஸ் நம்பரை மனப்பாடமாக வைத்திருப்பாங்க. எனி வியாதி, எனி பிரச்சனை, எனி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு எதுவானாலும் சரி, உடனே இம்மீடியட்டாக ஜீசஸ் கால்ஸ்க்கு ப்ரேயர் போடுவாங்க. அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் அதில் நானுமே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நிறைய மிட் நைட்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நினைவு இருக்கிறது. ரொம்ப ஒரு க்ரூஷியலான பீரியடில் ஒரு மிட் நைட்டில் எங்கள் குழந்தைகளுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத சமயத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு நினைவு சரியாக இருக்கும்னா அந்த காலை பிக் பண்ணது அதை நான் கேட்கணும் ஓரளவுக்கு ஐயா கிட்ட. நம்ம நம்ம ரெடிமர்ஸில் ஒரு ஐயர் இருந்தார்ல, அவர் பேர் மறந்துட்டேனே, ரிட்டையர்டு ஆயிரு. அவர் நம்ம டயசிஸில் கூட மிஷின் டிபார்ட்மெண்ட் ஜெபராஜ் அங்கிள் பேசினார். அவர் எடுத்து நிறைய தீர்க்க தரிசனமாக சொல்லி அப்போ எங்களுக்கு பயங்கர ஆறுதலாக இருந்தது. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, என்னுடைய மனைவி அப்புறம் அதே மாதிரி தான் அவங்களும் ஏதாவது ஒரு க்ரூஷியல் பீரியடில் நம்ம உடனே இமீடியட்டாக ஃபோன் எடுத்து நம்ம பேசுவோம். நான் தவறு என்று சொல்லவில்லை, அது சப்ளிமெண்டரி தான். நானுமே கூட பேசியிருக்கிறேன். என்னுடைய க்ரூஷியல் டைமில் எனக்கு பிடித்தமான ஊழியக்காரர்கள், எனக்கு தெரியும் யாரிடத்துல பேசினா எனக்கு ஒரு பலன் வரும் அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு நான் உடனே கால் அடிப்பேன். ஒன்று அதில் ராபின்சன் அண்ணா கண்டிப்பாக இருப்பார். என்னுடைய ஏற்ற தாழ்வுகளில் அவர் தான் எனக்கு மிகவும் மிகவும் உறுதுணையாக இருந்தவர். எப்போ ஃபோன் எடுத்தாலும் என்னுடைய ஃபோன் எடுத்துடுவார், மெசேஜ் போடுவார், ஜெபம் பண்ணுவார். அவருக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. அதே மாதிரி மனோஜான் ஐயா ஒருத்தர் இருக்கார், ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷமாக தெரியும். நான் ரொம்ப அவரை சின்ன வயசு அவர் நாங்கள் ரொம்ப ஒரு 15 வருஷமாக எங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. 15 இயர்ஸ் மேலே அவரை நான் கூப்பிடுவேன். மேக்ஸ்வெல் அவரும் என்னோட கூட ஊழியம் பண்ணவங்க தான், அவங்கள கூப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்சு பலரை நான் கூப்பிடுவேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தவறு ஒன்றும் இல்லை. இங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இவங்க இப்படி தான் 12 பேர் தீர்க்கதரிசி இடத்துல இந்த தகப்பன் தம் பிள்ளையை கொண்டு வந்தான். அந்த 12 பேரால் ஜெபம் பண்ணி அவர்களால் ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை. நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. அவங்க ஜெபத்தினாலோ எந்த குறையும் இல்லை. அவங்க ஜெபம் பண்ணதுனால எந்த குறையும் இல்லை. அவங்க ஜெபங்கள் கேட்கப்பட்டது, எஸ், உண்மைதான். ஆனால் ஏன் பதில் வரல அப்படின்னா, நாம் ஆண்டவரிடத்தில் பர்சனலாக நம்ம தேவைகளை கொண்டு போகலை, ரொம்ப சின்சியராக கொண்டு போகலை, ரொம்ப விசுவாசத்தோடு கொண்டு போகலை, மிகுந்த நம்பிக்கையோடு கொண்டு போகலை. இத்தனை நாள் கேட்டார்ல, அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ இந்த க்ரூஷியல் ஜங்ஷனில் உடனே இமீடியட்டாக நம்ம என்ன செய்கிறோம், உடனே ஃபோன் எடுத்து அல்லது ஒரு லெட்டர் எடுத்து போட்டு அல்லது ஒரு மெயில் அனுப்பி அல்லது ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டு நம்ம கேட்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, இங்க கவனிங்க, அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியை
எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில லிமிட்டேஷன்ஸ். ஒன்று நமக்கு விசுவாசம் இல்லை. ரெண்டாவது, ஜபிக்கிறவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நான் நிறைய தடவை ஜெபம் பண்ணும்போது அவர் காரில் தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பார். அவர் ஓட்டிக்கொண்டே பேசணும். அப்போ எங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும்? அவர் ஜெபத்தில் இருக்கணும், நாம ஜெபத்தில் இருக்கணும். அப்போ தான் பதில் வரும். இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதில் முக்கியமாக ஆண்டவரிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நீ மனுஷனிடத்துல போன சரிதான், ஆனா அங்க உனக்கு சுகம் கிடைக்கல, பதில் கிடைக்கலனா இம்மீடியட்டா நீ செய்ய வேண்டிய காரியம், ஐயோ அவங்க ஒண்ணுமே உத்தரவு சொல்ல, அவங்க பதிலே சரியா சொல்ல, ஒண்ணுமே நடக்கல, நான் ஜெபம் பண்ணிட்டேன் அதோடு போதும், அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க அதோடு போதும் அப்படின்னு நாம நின்று விடவே கூடாது. இதுதான் என்னுடைய பாயிண்ட். சரி, அவங்க எனக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, அது எப்படி நடக்கும்? எனக்காக இப்போது நீங்கள் எங்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பல நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகுது, ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. 100% அது நடக்குமா அப்படின்னா நிச்சயம் கேள்விக்குறிதான். பல நேரங்களில் நடக்கும், பல நேரங்களில் நடக்காது. அப்போ என்ன அங்கே பிரச்சனைனா, நீங்கள் ஆண்டவரை குறித்து நல்லா கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, இவன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டதுனால ஆண்டவரிடத்துல அழைத்து வந்தான். அழைத்து வந்த பொழுது அதனுடைய இன்னொரு நோக்கமும் உண்டு. வெறும் இவங்க சீஷியர்கள் கை வைத்து ஜெபம் பண்ணியிருந்தா, அந்த பிள்ளை, ஒருவேளை ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருந்தால் அந்த பிள்ளைக்கு மாத்திரம்தான் செய்திருக்க முடியும். யாரால? அந்த சீஷரால. ஆனா இங்கு வித்தியாசம் என்னன்னா, ஆண்டவரிடத்துல அவன் தான் பிள்ளையை கூட்டி வந்ததுனால அவனும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான், அவன் பிள்ளையும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஒருவேளை கர்த்தருடைய தீர்மானம் என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்க உங்களுடைய தேவைகளோடு கூட என்னிடத்தில் வருகிற பொழுது, முதலாவது உங்களை நீங்க என்னிடத்துல ஒப்பு கொடுங்க. அதன் பிறகு உன் பிள்ளை என்னிடத்துல ஒப்பு கொடுங்க. இதுதான் கானானிய பெண்ணுக்கு வந்த அதே நிகழ்ச்சி தான் இங்கே நடக்குது. எனவே நீங்க ஜெபம் பண்ணுங்க, டெஃபினட்டா ஆறுதலாக இருக்கும், ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நீங்கள் எல்லாரிடத்துலையும் ஜெபம் பண்ண வேண்டியதுதான் என்னுடைய விஷயம். அதுலேயாவது நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நான் இப்போ ஐயர் சொன்னார், இனி நான் யார்கிட்டத்துல ஜெபம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அது தப்பு. அந்த மாதிரி நான் எப்பொழுதுமே தவறாக கைட் பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணுங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது முழங்கால் நின்று, 1 மணி நேரமாவது முழங்கால் நின்று, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்காக ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாம் 100% சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த ஊழியக்கார இடத்துல போயிட்டு, ஆண்டவரே நானும் ஜெபம் பண்ண ஐயா, நீங்களே எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயம் ஆண்டவருக்கு பதில் கொடுப்பார். இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் ரெண்டும் கலக்கணும். இன்னைக்கு நாம இந்த காலை ஜெபத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களில சிலருக்கு நிச்சய விரக்தி வரும், சிலருக்கு நிச்சய விரக்தி வரும். ஏன் நான் ஜெபிக்கணும்? ஒரு பதிலும் கிடைக்கல, எதற்கு நான் ஜெபிக்கணும்? நான் சொல்வேன், இந்த கேள்வி வருதுல, உடனே நீங்க தேட வேண்டிய இடம் தெரியுமா? வேதாகமம் தான். விசுவாசம் அதுல தான் வரும். ஏன் நான் திரும்ப திரும்ப ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்னா, நிச்சயமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த அற்புதத்தை நான் சொல்வதற்கான காரணமே, சில விஷயங்கள் நாம் கரெக்ட் பண்ண பொழுது அற்புதம் நடக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன செய்யிட்டோம், சரி அந்த ஊழியக்கார இடத்துல என் பொண்ணு திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறேன், அவர் ஒரு தேதி கொடுத்துருக்கிறாரு, அதுக்குள்ளே முடிச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அமைதியாக விட்டுட்டீங்கன்னா நிச்சயம் நடக்காது. அதே மாதிரி நான் அந்த குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணேன், அவர் சொல்லிட்டாரு இன்னும் 6 மாதத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்கள் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நடக்காது. நான் வேலைக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அவர் வேலை கிடைக்கும்னு 3 மாதத்தில் சொல்லிட்டாரு, நிச்சயம் நடக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தா சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அவர் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாரா? நீங்கள் 30 நிமிஷமாவது ஜெபம் பண்ணணும். ஜெபிப்பதற்கு அவர் இடத்துல ஜெபிப்பதற்கு முன்பாக. ஏனென்றால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தோடு வருகிற பொழுது அவர் நிச்சயம் செய்வார். அவர் அந்த இடத்துல அந்த அப்பா பார்த்து சொல்கிறாரு, என்னப்பா அப்படின்னு சொன்ன பொழுது, விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்ட அவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்போ இங்கே பாருங்க, இவங்களையும் திட்டுறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு திட்டுறாருல்ல. ஏன் அவங்க அப்பாவை திட்டணும்? நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா இடத்துல அதே தான் சொல்கிறாரு. எப்பா நீ அவங்க இடத்துல போகும்போதே உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா அவன் பையனுக்கு விடுதலை கட்சிருக்கும். அது இங்கே வரப்போ அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு நான் பார்க்குறேன். அது என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ இவன் என் தவற்றை உணர்ந்து கொள்கிறான். என்ன தவற்றை உணர்ந்து கொள்கிறான்? நல்ல கவனிங்க. பிள்ளையின் தகப்பன் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமிட்டு அது அழுது சொன்னான் என்று நினைக்கிறேன். சத்தமிட்டு அழுதுதான் சொல்லியிருப்பான். அதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணுங்க. டுடே ஒரு நாள் கூட தவற விடாதீங்க. வசனம் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக முழங்கால் போட்டுருங்க. 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க, 1/2 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். நம்மளோட விசுவாசத்தின் அளவை பார்க்குறேன். அப்படி விசுவாசம் இல்லைன்னா கூட உங்ககிட்ட இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதனால் வேதத்தை விட்டுறேன், பைபிளில் விட்டுறேன், ஜெபம் பண்ணுறதை விட்டுறேன், உபவாசம் விட்டுறேன், இனி கோயில் போகிறத விட்டுறேன், நான் காலை ஜெபத்தை பண்ணவே மாட்டேன். இந்த ஆள் காலையில் வராரு போகிறாரு, இதை காலையில் லிங்க் அனுப்புறாரு, நான் எதுக்கு கேட்கணும்? கேட்க 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 உங்கள் ஆத்துமா புஷ்டி அடையும். கேட்க 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 தான் விசுவாசம் பெருகும். கேட்க கேட்க தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். கேட்க கேட்க தான் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். சொம்மடலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் கொடுத்த நல்ல வாக்குக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவைக்கேற்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திலே பங்குதாராக இருக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கண்மலையிலே மேலே நிறுத்தி அழகு பார்ப்பீராக. இன்னும் ஆயிரங்களுக்கு நாங்கள் இதை எடுத்து செல்ல உதவி செய்யும். அடியனும் கூட இன்னும் கர்த்தாவே ஆழமான இறையலுக்குள்ளே பிரவேசிக்கிற கிருபை எனக்கு தாரும். இருக்கிற எல்லா தாமதங்களையும் எல்லாவற்றையும் கிட்ட மாற்றும். எங்களுக்கு வருகிற தாமதமான பதில்களும், தாமதமான ஆசீர்வாதங்களும், தாமதமான எல்லா காரியங்களையும் நீக்கி போடும். வியாதியை நீக்கி போடும், பலவீனத்தை நீக்கி போடும், மரண கட்டுகளை நீக்கி போடும், சாபத்தை நீக்கி போடும். ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படுகிறது. அமேன். ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சிடென்ட்லேருந்து உங்களை காப்பாற்றுகிறார். நிச்சயமாகவே அதுக்கு நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. ஆண்டவர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவினைக்கு நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.
ஆமேன். காட் பிளஸ்.